காலை வணக்கம். இன்றைய பதிவானது சிபிஎஸ்இ 10வது தேர்வு முடிவு பற்றி. என்னை இதுவரைக்கும் ஆதரிக்கும் அனைத்து சகோதரன் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஒரு விதமான காலநிலை நிலவப் போகின்றது. ஒரு காலநிலை பற்றி சொல்லுகின்றேன். இது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. கன்வெக்ஷன் ரெயின்ஃபால் இடிமின்னலுடன் சென்னை மற்றும் உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி பகுதியிலும் பெய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ராஜஸ்தானில் இன்று ஆலங்கட்டி மழை, கெயில்ஸ்டோன் என்ற ஆலங்கட்டி மழை பெய்ந்திருக்குது. இது பிகாஸ் ஆஃப் ஹீட்டுன்னு சொல்லலாம். த்ரூ அவுட் இந்தியா இந்த சமயத்தில் பெய்யும். நம்பர் 1 செய்தி. நம்பர் 2 செய்தி வெரி இம்பார்ட்டன்ட். சிபிஎஸ்இ 10வது தேர்வு முடிவு எழுதிய மாணவர்கள் ஆல் ஓவர் இந்தியா கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் அவங்க தேர்வுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறன்றாங்க, காத்துக்கின்றிருக்கிறார்கள். 2 முறை தேர்வு. முதல் தேர்வு பேஸ் 1, 2வது தேர்வு பேஸ் 2. இதில் யார் மார்க் அதிகமாக இல்லையோ அவங்க 2வது தேர்வு எழுதலாம். இப்போது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு முடிவு 20ஆம் தேதி என்று ஏற்கனவே சிபிஎஸ்இ கிளியராக டிக்ளேர்ட் இன் cbseweb.com. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 18ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி 27ஆம் தேதி கூட வருன்றாங்க. அப்போ 18ஆம் தேதி கூட ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கரெக்ஷன்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சாயிடுச்சு. அப்போ ரிசல்ட்டு மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணோம். அப்போ ஈஸியாக பப்ளிஷ் பண்ணிட்டுருவாங்க. 20ஆம் தேதி கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம். மாணவர்களே, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருங்க. உங்களுடைய 1 இயர் என்ன ஹார்டு ஒர்க் பண்ணிங்களோ ஹார்ட் ஒர்க்கு அதனுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு ரிசல்ட் மூலிமா தெரிய வரும். அனைத்து சப்ஜெக்டுகளும் நீங்கள் எழுதிய அனைத்து சப்ஜெக்டுகளும் உங்கள் ஃபீட்பேக்கு, டீச்சருடைய ஹார்ட் ஒர்க்கு, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு எந்த அளவுக்கு படித்திருக்கீங்களோ மார்க்கு வரும். இது நம்பர் 2. நம்பர் 3, தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கலவரம். அரசியல் கள நிலவரம் பற்றி பார்த்தீங்கன்னா, நேற்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தன்னுடைய வேட்பாளர் நின்ற தொகுதியை காட்டுமன்னார்கோவிலில் வித்ட்ரா பண்ணிட்டார். அவருடைய கட்சிக்கு வேறு ஒருத்தரும் போட்டிருக்கிறார். இப்போ மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுறார், என்டிஏ பற்றி பேசுகிறார். என்டிஏ பற்றி பேசுவது என்ன காரணம்னா, எப்படியாவது மோடியை பற்றி பணம் கொடுக்கலன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கலான்னு பார்க்குறாரு. மோடி கவர்மெண்ட் இல்லை, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்றது அவங்க இந்தியாவை ஃபுல்லாகும். அவங்களுக்கு எந்தெந்த நிதி கொடுக்கணுமோ அந்தந்த நிதியை தாராளமாக அப்பப்போ கொடுத்துருக்குறாங்க. இவங்க வாங்கி இவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எதிரியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை யாரும் நம்பாதீங்க மக்களே. நீங்கள் சிந்தித்து ஓட்டளிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஆசிரியரை கொஞ்சம் பயன்படுத்துங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோ போடுங்க. நன்றி, வணக்கம்.